சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை, சனிக்கிழமை வரை, இந்த வாரம் 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது, 9 கிரகங்களும் எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார்கள், எந்த வகையான பலன்களை கிரகங்கள் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள் பார்ப்போம். மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? திங்கட்கிழமை யோகமான நாளாக இருக்க போகிறது. வரவு அதிகரிக்கும், நினைத்த வேலைகள் நடந்தேறும், உங்களுடைய குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும், உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றமான நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை வருமானம் என்பது கூடுதலாக இருக்கும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நற்பெயர், வேலை நிம்மதி என்ற நிலையெல்லாம் இருக்கும். குடும்பத்திலும் சந்தோஷமான நிலை இருக்கும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரை விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செலவுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எதிர்பாராத செலவுகள், ஆடம்பர செலவுகள், வீட்டிற்கு தேவையான செலவுகள் என்று செலவுகள் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு 2 நாட்கள் மட்டும் செலவினை காட்டுகிறது. மற்ற நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியையும் வருமானத்தையுமே காட்டுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் என்று ஒரே வழியில் சொல்லிவிட முடியும். அதற்கு காரணம் ராகு, சூரியன், புதன், சனி, சுக்கிரன் என்று 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற நிலைப்பாடு. ஒரு வகையான வருமானம் என்பது கிடையாது, 2 வகையான வருமானம் என்பது கிடையாது. முயற்சிக்கின்ற வழிகளெல்லாம் வருமானம் கிடைத்திடக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. எதிர்பார்த்த வருமானம் நிச்சயமாக இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். மிக அற்புதமான நிலையினை இந்த வாரத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உச்சம் அடைந்து கேந்திர ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சாரங்களின் காரணமாக தொழிலில் இத்தனை நாட்களும் இருந்த நெருக்கடி, போராட்டம் என்பதெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடைபெற தொடங்கும். நன்மையான பலன்களை மிக அதிகபட்சமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் ஞானமோட்சக்காரர்களான கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது நன்மையை ஏற்படுத்தும். பிள்ளைகள் நலனில் கூடுதலாகவே நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்திலும் ஏதேனும் சில சங்கடங்கள் வந்து சேரலாம். பொதுவாக இந்த வாரம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் என்பது எதுவுமே உங்களை நெருங்காமல் போய்விடும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். பெரியோர்களின் அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கும். தெய்வ அருளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும். பணப்புழக்கம் என்பது நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதியதாக சொத்து வாங்கிடக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்க போகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாகவே இருக்க போகிறது. எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாக போகிறது. நினைத்த காரியங்கள் நடந்தேறப் போகிறது. திங்கட்கிழமை வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். மனதில் இருக்கின்ற பயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை காலை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மாலை வரை வியாபார சம்பந்தமாக
எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். வியாழக்கிழமை மாலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரவு என்பது கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிம்மதியான நிலை குடும்பத்தில் இருக்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் பயணம் ஏற்படலாம், அலைச்சல் ஏற்படலாம், செலவுகள் கூட அதிகரிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சூரியனுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்தில், இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையிலிருந்து கடிதம் வரும். வேலை சேரக்கூடிய நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கூட கிடைக்கும். நீண்ட நாட்களாக போராட்டமாகவே இருந்த வேலையில் இந்த நேரத்தில் கொஞ்சம் சுமூகமான நிலை உண்டாகும். சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். புதனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. கையில் பணம் அதிகரிக்கும். புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி, வீடு வாங்குகின்ற முயற்சி எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து, கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைஞருடைய நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்து கொள்ளக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. ராகு 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில், சனி பகவானும் 10ஆம் இடத்தில். தொழிலில் கூடுதலான அக்கறை உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்திலும் ஒரு நிம்மதியான நிலை உங்களுக்கு இருக்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய எண்ணம் சிலருக்கு ஏற்படும். அந்த நிலையில் எதிர்பார்த்த பணம், ஒவ்வொரு முயற்சிக்கும் எதிர்பார்த்த பணம் என்பது இந்த நேரத்தில் கையில் இருக்கும். ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் நிம்மதியான நிலை, குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, செய்து வருகின்ற வியாபாரத்திலும் சரி, கொஞ்சம் நிம்மதியான நிலை இருக்கும். பயம் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது. போராட்டங்கள் இருக்காது. நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கும். மனதில் தைரியமாக செயல்பட ஆரம்பியுங்கள். பயத்தை விட்டொழியுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மிதுன ராசி நண்பர்களே, எடுத்த காரியமெல்லாம் வெற்றி, நினைத்த செயல்கள் எல்லாம் லாபம் என்ற நிலையை இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்த்தாக வேண்டும். திங்கட்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை முழு நாளும், செவ்வாய்க்கிழமை காலை வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். குறிப்பாக திங்கட்கிழமை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை மாலை வரையில் பெரியோரின் ஆதரவு, தெய்வ அருள், தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரக்கூடிய நிலை, எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய நிலை, வியாபாரத்தில் முன்னேற்றம் என்பதெல்லாம் வியாழக்கிழமை மாலை வரை இருக்கும். சிலர் ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள், விஐபிகளை சந்திப்பீர்கள். எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை செய்து வருகின்ற தொழிலில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். தொழிலை எப்படி விரிவு செய்வது என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். வேலை தேடி வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சந்திரன். அப்போ வரவு கூடுதலாக இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் திங்கட்கிழமை தவிர்த்து மற்ற 6 நாட்களும் உங்களுக்கு இந்த வாரத்தில் யோகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருவது சனி பகவான் 9ஆம் இடத்தில், ராகு பகவான் 9ஆம் இடத்தில். இந்த 2 கிரகங்களும் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்ற காலம் வரையில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் உங்களை நெருங்காது. 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் 3, 6, 11ஆம் இடங்களை பார்ப்பதால் நினைத்த வேலைகள் எல்லாம் நடத்தி முடித்து கொள்ள முடியும். உங்களால் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கிரன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வாழ்க்கை துணையினால் ஆதாயம் ஏற்படும்.
கையில் பணப்பழக்கம் இருக்கும், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்றால் உங்களிடம் பொருளாதார நிலையில் நீங்கள் சுயமாக இருக்கிறீர்கள், அதிகபட்சமான ஆதாயத்தோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு போயிருக்கீங்க. அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல உங்களுடைய லாபாதிபதி, கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நன்மை உண்டாக்கும். கணக்கு வழக்குகளில் வியாபாரிகள் நிதானமாக இருக்க வேண்டும். உடல்நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத 1-2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பாக மறைமுகமாக செயல்படுவார்கள். உங்களிடமே நன்றாக பழகிக்கொண்டு உங்களுக்கு எதிர்ப்பான வேலைகளை ஈடுபடுவார்கள். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கின்ற சக்தி கேதுவினால், ஞானமோட்சக்காரன் கேதுவினால் உங்களுக்கு ஏற்படும். கேது 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களுடைய சிந்தனைகள் தெளிவு இருக்கும். எப்படி வாழ்வது, எதை சமாளிப்பது என்றெல்லாம் ஒரு சிந்தனை ஏற்படும். எல்லாவற்றையும் சாதித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். கடகராசி நண்பர்களே, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள். இந்த எல்லை கோட்டிற்கு அருகில் ஓடி வந்து நிற்பது போல இப்ப நீங்க நிக்கிறீங்க. நிறைய தூரம் கடந்து வந்தாச்சு. கடைசி நொடியில எல்லை கோட்டை தொடுகின்ற இடத்துல இப்ப நீங்க நிக்கிறீங்க. இந்த நேரம் பார்த்தா உங்களுக்கு சூரியன் 8ல, ராகு 8ல, சனி 8ல, இப்படி சூரியனும் 8ஆம் இடத்துல. அப்போ நிறையவே நெருக்கடிகள், போராட்டங்கள், சங்கடங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இந்த 3 கிரகங்களால் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி? ராகு, சனி, சூரியன் அஷ்டமஸ்தானத்தில், அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப என்னன்னா, உங்களுக்கு இத்தனை காலமும் இல்லாத சங்கடங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் அல்லது படிப்பினைகள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் சொல்லணும்னா, புத பகவான் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதி புத பகவான். அந்த புத பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன், மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார் என்பது விதி. அப்போ என்னதான் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், நோய் நொடிகள், சங்கடங்கள் என்று இருந்தாலும் நமக்கு தேவையான செலவிற்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் நமக்கு வந்து கொண்டிருக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். பேங்க்ல கடன் கட்டினா அங்கிருந்தும் பணம் கிடைக்கும். அப்போ பணப்புழக்கம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல. கடந்த வாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இப்பொழுது இருக்காது. கொஞ்சம் மனசுல நிம்மதி இருக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ராசியை பார்க்கிறார். உச்சமாக சஞ்சரித்து ராசியை பார்க்கிறார். அப்போ சொந்தமாக ஒரு இடத்தையாவது வாங்க முடியும். இந்த நேரத்தில் உங்களால் நீண்ட நாள் கனவு என்பது நனவாகும். இந்த நேரத்தில் திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை காலை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். இந்த நிலையின் காரணமாக அந்த 2 நாட்கள் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். மனசுல நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் இருக்கும். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானம் நிச்சயமாக இருக்கும். சந்தோஷம் இருக்கும். கேந்திர ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம். அப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் நெருக்கடி இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதி புதன் சரி செய்வார். கையில பணப்புழக்கம் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, 7ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல ராகு, ராசிநாதனும் 7ஆம் இடத்தில், புதனும் 7ஆம் இடத்தில், சுக்கிரனும் 7ஆம் இடத்தில். பாருங்க, 5 கிரகங்கள் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்ல, அந்த 5 கிரகங்களும் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். இப்ப என்ன நடக்குன்னா, ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க, அது 5 விதமாக சிதறும். இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இது சரியில்லை, அதை செய்யலாமா,
இப்படியெல்லாம் சிந்தனை போகும். பொதுவாக சப்தமஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது மனசில் தடுமாற்றம், குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலாக ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்திற்கு மேலாக கடுமையான நெருக்கடிகள், மன உளைச்சல், போராட்டம், எந்த ஒன்றிலும் எடுத்தோம் முடித்தோம் என்று முடிவிற்கு வர முடியாத நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் 1-2 கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது செவ்வாயுடைய சஞ்சாரம். செவ்வாய் இப்பொழுது ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானமான 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். இந்த ஒரு கிரகம்தான் இப்பொழுது உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் பாக்கியாதிபதி உங்களுக்கு, அவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் அது காரணம் செவ்வாயுடைய சஞ்சாரம். எதிர்ப்புகள் இல்லாத நிலை இருக்கும், உடல்நிலை சீராகும், வழக்கு விவகாரங்கள் ஜெயமாகும். இந்த ஒரு நல்ல நிலை இந்த நேரத்தில் இருக்கு. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும். வழக்கு விவகாரங்கள் அன்று இருந்தால் அந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு ஜெயமாகும், எதிர்ப்புகள் விலகும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும், வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை மாலை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிய முயற்சிகளோ வெளியூர் பயணங்களோ உங்களுக்கு வேண்டாம், அதனால் சங்கடங்களே உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், எல்லாவற்றிலும் ஒரு யோகமான நிலை இருக்கும். இந்த வாரத்தில் நிதானமாக நீங்கள் செயல்படணும், ரொம்ப அவசரம் வேண்டாம். இதிலும் நிதானமாக செயல்படுங்க. உங்களுக்கு தேவையான வருமானம் வந்து கொண்டிருக்கும், நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும், கேட்பது கிடைக்கும் என்று சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். பயம் வேண்டாம். நெருக்கடிகள் வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, உங்களுக்கு என்னங்க இந்த நேரம்? அற்புதமான நேரங்க. என்ன யோகம் சொல்லணுமா உங்களுக்கு? சனி பகவான் 6ஆம் இடத்துல, சூரியன் 6ஆம் இடத்துல, ராகு 6ஆம் இடத்துல, சுக்கிரன் 6ஆம் இடத்துல, புதன் 6ஆம் இடத்துல, எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு இப்போ உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. போட்டி போட்டுக்கிட்டு புதனுடைய சஞ்சாரம் எடுத்துங்க, சூப்பரா இருக்கு உங்களுக்கு. உங்க ராசிநாதன் லாபத்தை கொடுக்கின்ற அளவிற்கு சந்திரிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிரிகளே இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரி கிடையாது, கண்ணு கட்டிய தூரம் வரை பிரச்சனைகள் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு இப்படி சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த நேரம். அப்போ சனி 6ஆம் இடத்துல, சூரியன் 6ஆம் இடத்துல, ராகு 6ஆம் இடத்துல சொல்லும் போது வழக்கு கிடையாதுங்க, எதிர்ப்பு கிடையாதுங்க, பயம் கிடையாது, நோய் நொடி கிடையாது. எல்லா கிரகங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும். நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும். ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு. ஒரு இடம் வாங்குவீங்க, ஒரு வாகனம் வாங்குவீங்க. எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் கனவாக வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் இப்போது சாதித்துக் கொள்ள முடியும். அரசு வழியிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எதிரிகளே உங்களிடம் வந்து பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லாவற்றிலும் ஆதாயமான நிலை உங்களுக்கு. செவ்வாய் 5ஆம் இடத்துல, கொஞ்சம் பிள்ளைகள் நலனில் மட்டும் கவனமா இருங்க. வேறு சிந்தனைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டாம். முன்னேற்றமான நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் வரும். அந்த சிந்தனைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு நேரம் ரொம்ப நல்ல நேரமா இருக்கு, இப்போ எதிர்காலத்தை நோக்கி சரியா திட்டமிடணும். அப்படி திட்டமிடுங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். திங்கட்கிழமை சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், நினைத்த வேலைகள் நடந்தேறும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை எடுத்த வேலைகள் எல்லாம் ஜெயமாகும் உங்களுக்கு. எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அது ஜெயமாகும் உங்களுக்கு. வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை
நண்பரால் ஆதாயம், குடும்பத்தினரால் ஆதாயம், வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒரு ஒற்றுமையான நிலை, எல்லாமே இந்த வாரத்தில் சாதகம் சாதகம் சாதகமாகவே இருக்கிறது கன்னி ராசினரான உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. இந்த வாரத்தில் முதல் 6 நாளுமே சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. சந்திரன் தான் உங்களுக்கு லாபாதிபதி. அவர் உங்களுக்கு நன்மைகள் செய்கிறார். சந்திரன் 8ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற நாளுக்கு என்ன நடக்குன்னா கொஞ்சம் புத்தி பேதலிக்கும். அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க, எல்லா கிரகங்களுமே அள்ளி கொடுத்திடக்கூடிய அளவில் இந்த வாரம் இருக்காங்க. அப்போ எல்லாமே இந்த வாரம் யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, நீண்ட கால போராட்டங்கள், இந்த போராட்டங்கள் விரைவில் முடிய போகுது உங்களுக்கு. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. வேலை பளு கூடினாலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரையில் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்திலும் கொஞ்சம் வேலை பளு கூடுதலாகவே இருக்கும். மனசுல லேசான குழப்பம் வரும். எந்த குழப்பத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்கள். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு யோகமான நாட்கள் தான். அப்போ எந்த வேலைகளை நீங்கள் இந்த நாட்கள் எடுத்தாலும் அந்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும், உடல்நிலை சீராகும், ஆரோக்கியம் மேம்படும், எதிர்ப்புகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும், வழக்குகள் சாதகமாகவும் சொல்லிக்கிட்டே போகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். இப்போ தேவையான வருமானம் வரும், பணப்புழக்கம் இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். என்ன பிரச்சனை சொல்றோம்னா, சனி பகவான் 5ஆம் இடத்துல, ராகு 5ஆம் இடத்துல, சூரியன் 5ஆம் இடத்துல, இந்த சஞ்சார நிலைகள் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக கொடுக்கும். உடல்நிலையில் கூட கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தனாதிபதி, குடும்பாதிபதி, சப்தமாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் செவ்வாய் உட்காரும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும். உழைப்பின் காரணமாக கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மருத்துவமனைக்கு சென்று வர வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். இதெல்லாம் கிரக சஞ்சார நிலைகளின் காரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சஞ்சார நிலைகள் இப்படி இருக்கின்ற போது நமக்கு எல்லாத்துக்குமே அத்தியாவசியமா பணம் தான் வேணும். இப்போ வியாபாரம் நல்லபடியாக நடந்தால் கையில் பணம் வரும், லாபம் வரும். எதிர்பார்த்த பணம் வந்துச்சுன்னு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உடம்பையும் கவனிச்சிக்க முடியும், குடும்பத்தை கவனிக்கலாம், எல்லாத்தையும் கவனிக்க முடியும். அப்போ பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது இருக்கிறது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இந்த நிலைப்பாடுகளுக்கு மேலாக சந்திரனுடைய சஞ்சாரமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கடைசி 3 நாட்கள், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 4 நாட்கள் உங்களுக்கு சந்தோஷமான நாட்களாகவே இருக்கும். பயப்பட வேண்டாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, என்ன போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள், எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரீங்க. நிறையவே எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஆனால் எதையுமே நடத்திக்கிற முடியல. திட்டங்களை சரியாக தீட்டுறீங்க, நடைமுறைக்கு வருதானே வரமாட்டேங்குது. அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு போகுது. அப்போ என்ன காரணம் தடைகளுக்கெல்லாம்? எது தடையாக இருக்கிறது பார்க்கின்ற போது சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், ராகு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சனி பகவான் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அவர் தான், ஜீவனாதிபதி அவர் தான், நிம்மதியாக தூக்கத்தை கொடுத்திடக்கூடியவர் அவர் தான், செலவினை அதிகரித்திடக்கூடியவர் அவர் தான். 8க்கு 10க்கு 12க்கு அவர் தான் காரகன். அப்போ அந்த சனி பகவான் என்ன பண்றாரு, ராசி வரை பார்த்துறாரு. உங்களுக்கு சனி பகவானின் பார்வை ராசிக்கு. சனி 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது பெரிய விஷயம் கிடையாது. சனி பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்குதுன்னா எல்லாத்துலேயுமே நிதானம் நிதானம் நிதானம். வேகமாக நீங்கள் போக முயற்சி பண்ணாலும், ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டினாலும் அது நகர மாட்டேங்குது, 40 கிலோமீட்டர் தாண்ட மாட்டேங்குது.
நீங்கள் வேகமாக தான் போக ஆசைப்படுறீங்க, ஆனால் முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரே காரணம் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கின்ற காரணம். ஏன்னா மந்த காரணம் தானே சனி, நிதானமாக தானே எல்லாத்தையும் செய்து கொடுப்பாரு. நீங்கள் அவசரப்பட்ட முடியுமா? அதே நேரத்தில் சனி பகவான் ஆயுள்காரனாகவும் இருக்கின்ற காரணத்தினால் சனி பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு சங்கடத்தை உங்களுக்கு சனி கொடுத்தே ஆக வேண்டும். மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஏதாவது சங்கடத்தை கொடுக்கணும். இந்த நிலைகள் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் என்ன பண்றாருன்னா இந்த வாரம் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்துல. அப்ப இந்த கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுபக்கம் ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும், முயற்சிகள் எல்லாம் ஜெயமாகும். அப்ப எந்த அளவிற்கு முயற்சிகள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் ஜெயமாவதற்கு இந்த வாரத்தில் ராசிநாதன் வழி அமைக்கிறார். கேது 10ஆம் இடத்துல, செய்து வருகின்ற தொழில் கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஈடுபாட்டோடு இருக்கணும், அதான் முக்கியம். அடுத்து சந்திரனுடைய சஞ்சாரம் பார்க்கின்ற போது திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கும். பொதுவா செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை உழைப்பு அதிகரிக்கும், வெளியூர் பயணம் ஏற்படும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் என்னன்னா என்ன பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். உறவினுடைய ஆதரவு கிடைக்கும், உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், சந்தோஷமும் இருக்கும். அதே நேரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டிய நிலை இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, உங்க காட்டுல மழை பெய்யுதுங்க. இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் யோகம்தான். எல்லா காலமும் யோக காலம்னு சொல்ல மாதிரி எல்லா கிரகங்களும் நன்மைகளை செய்கின்ற இடத்தில் இப்ப சஞ்சரிக்கிறாங்க. என்னங்க, சகாயஸ்தானத்தில் ராகு, சகாயஸ்தானத்தில் சூரியன், சகாயஸ்தானத்தில் சனி பகவான், இதற்கு மேல வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார் உங்களை சௌகியமாக சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருப்பதற்கு. என்னன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் யோகம்தான். அப்போ ஒரு புத்திசாலித்தனம் என்பது இந்த நேரத்தில் இல்லாமல் போயிடும். புதன் கூட சஞ்சரிக்கிறார் இல்லைங்களா? இப்போ நம்ம மிதப்பில் இருப்போம், எல்லாமே நம்ம கைக்கு வந்தாச்சு, நம்ம நினைப்பதெல்லாம் நடக்குது. அந்த மிதப்பில் இருக்கின்ற போது நம்மையும் அறியாமல் கவனக்குறைவு நமக்கு ஏற்படும், தவறுகள் செய்வோம். அதனால ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நிதானமாக செயல்படுங்கள். எப்பொழுதுமே வளர்ந்து வருகின்ற நேரத்தில், எல்லாமே கிடைக்கின்ற நேரத்தில் நாம் ரொம்ப நிதானமாக இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகளில் கவனம் அதிகமாக இருக்கணும். சின்ன விஷயமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நமக்கு பெருசா மாறிடும். என்னன்னா, காய்க்கின்ற மரம் மட்டும்தான் கல்லடிப்படும். இந்த நேரத்தில் நீங்க செல்வாக்கோடு வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கவனக்குறைவு ஏற்படுவது என்பது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடும். ஏதாவது நீங்க செய்துட்டு கொஞ்சம் இடக்க மடக்கா செய்துட்டு அதன் காரணமாக எல்லா முன்னேற்றங்களும் அடிபட்டுடும். கவனமா இருங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் குரு வக்கரமாயிருக்கார் இல்லையா? அப்போ நம்முடைய மனசுல ஒரு பேதலை, ஒரு அப்படியே பேதலிக்கும், இதுவா அதுவா இதுவா அதுவா. அந்த குழப்பத்தின் காரணமாக கூட சங்கடம் ஏற்படும். 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல செவ்வாய். அப்ப என்னன்னா, நம்மையை மீறி செல்வாக்கு அதிகமாகும் போது வார்த்தைகளில் கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கும், நெருப்பு பறக்கும். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகளால் தான் பிரச்சனையே வருது. ஆனால் கொஞ்சம் நிதானமா பேசுங்க, குடும்பத்துல நிம்மதியா இருங்க, எல்லாரும் அனுசரிச்சுட்டு போங்க. திங்கட்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகுங்க, நினைக்கிறது நடக்கும், வருமானம் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றியாகும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வேலை பளு அதிகரிக்கும், அதற்கேற்ற வருமானம் இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாழ்க்கையில 2 தாங்க, ஒன்று பணம் வேணும், இல்லைன்னா சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். இதுதான் தேடலா இருக்கு. இதற்கு மேல புகழ் ஒரு தேடலாக இருக்கு, பட்டம் பதவி ஒரு தேடலா இருக்கு. எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலையில இப்ப நீங்க இருக்கீங்க. நிதானமா செயல்படுங்க. ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா இருப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
மகர ராசி நண்பர்களே, எப்பொழுதுமே சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கின்ற பலன்கள் எல்லாம் எதிர்மறையாக தான் இருக்கு. அதற்கு காரணம் நான் கிடையாதுங்க. உங்களுக்கே தெரியும் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை. இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. இப்போ குடும்பஸ்தானம் அதுதான், தனஸ்தானம் பணத்து ஸ்தானம் அதுதான், வாக்குஸ்தானம் அதுதான். அங்கே போய் 5 கிரகங்கள் எதை பேசுவது, எப்படி பேசுவது, எந்த வாக்குறுதியை கொடுக்கறது, வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியுமா, குடும்பத்தினர் நாம ஒன்று நினைச்சா அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இந்த நிலைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன், ராகு, சனி, சுக்கிரன், புதன் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பக்கம் பார்த்தா நிதானமாக செயல்படுவீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கையில் பணம் வந்துடும், எதிர்பார்த்த பணம் வரும். இந்த நிலைமையெல்லாம் இருக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது போய் 8ஆம் இடத்துல. ஒரே ஒரு பிரச்சனை இப்போ உங்களுக்கு 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு மகர ராசினருக்கு இருக்கிறது. எதிர்மறையான பலன்கள் என்றால் என்ன? 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், ஆயுள்ஸ்தானம். அப்போ ஞான மோட்சக்காரன் கேது செஞ்சிருக்கின்ற போது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிகபட்சமாக உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றால், ஏற்படவில்லை என்றால் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம், வியாபாரத்திலோ தொழிலிலோ பிரச்சனைகள் உண்டாகலாம், அவமானங்கள் கூட சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அப்போ இந்த 8ஆம் இடத்தை சஞ்சாரங்களை கவனம் பார்க்கணும். இது ஒண்ணுதான் இப்போ உங்களுக்கு சங்கடமான நிலைமை. விரைவில் சனி பயிற்சி வரப்போகுது, பெருமளவில் நன்மைகள் கிடைத்திட போகுது, உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாரம் உங்களுக்கு இந்த எதிர்மறையான பலன்களை கொடுத்திடக்கூடிய வாரமாக இருக்கின்ற நிலை. சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 7 நாளுமே சாதகமாக தான் இருக்கு. என்னன்னா 2.5 ஆண்டுகள் ஒரு ராசிக்குள் சஞ்சரித்து சனி பகவான் பலன் கொடுப்பதை போல 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் சஞ்சரிப்பவர் சந்திரன். அந்த 2.25 நாட்களில் ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அந்த சந்திரன் கொடுத்துடுவார். அப்படி பார்க்கின்ற போது திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, நிம்மதியான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை வியாழக்கிழமை மாலை வரை குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், எதிர்பார்த்த பணம் வரும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்க தான் ராஜா. அப்போ எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் முயற்சி வெற்றியாகும், ஜெயமாகும். உடம்புல சுறுசுறுப்பு இருக்கும், வேகமாக செயல்படுவீங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எல்லாமே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான நாளாக இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் எல்லா பிரச்சனையும் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்பராசி நண்பர்களே, என்ன சொல்றதுன்னு தான் தெரியல. என்ன காரணம்னா இந்த ஒரு ராசிக்குள்ள, உங்க ராசிக்குள்ள 5 கிரகம் ஒரே நேரத்தில். எப்படிங்க 5 கிரகம் ஒரே நேரத்தில்? இன்னும் கேட்டீங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 6 கிரகம் உங்க ராசிக்குள்ள. இப்போ ஒரு ராசிக்குள்ள ஒரு கிரகம் சஞ்சரிக்கின்ற போதே நமக்கு போராட்டமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், குழப்பம் வரும். 2 கிரகம்னா நம்ம புத்தி 2 விதமா செயல்படும். 3 விதம்னா 3 பாதைகள் தெரியும். 4 விதம்னு வச்சுக்கலாம், 4 விதமான யோசனைகள் வரும். 5 விதமா 5 கிரகங்கள ஒரு ராசிக்குள்ள இன்னும் குழப்பம் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 6 கிரகம் சஞ்சரிக்க போகுது ராசிக்குள்ள. இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் நாங்கள் மக்களை. 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் சஞ்சரிக்கிறது, ஒரே வீட்டில் சஞ்சரிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி 6 கிரகங்கள் உங்க ராசிக்குள்ளாகவே. எவ்வளவு பெரிய நெருக்கடி பாருங்க. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகம் இருக்கு. உங்களுடைய ராசி ஜென்ம ராசி. அப்போ அங்க போய் ராகு சஞ்சரிக்கின்ற போது ஒரு ஆசைகளை அதிகரிப்பார். சூரியன் சஞ்சரிக்கும் போது வேகத்தை ஏற்படுத்துவார். சனி சஞ்சரிக்கும் மந்தநிலை உண்டாக்குவார். சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது என்ன பண்ணுவாரு யோசிங்க, பணத்தின் தேடல் இருக்கும், பணம் கிடைக்கும். புதன் சஞ்சரிக்கிறார், அப்போ பயணம் ஏற்படும். இப்படி 5 விதமான 6 விதமான வேலைகளை ஒரே நேரத்தில் மனுஷன் கையில கொடுத்தா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? அது போன்ற ஒரு சங்கடமான நெருக்கடியான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. எல்லா கிரகமும் ஒரு ராசிக்குள்ளுங்க, எல்லா கிரகமும் ராசிக்குள்ள. கும்பராசியில பிறந்த யாரா தான் சரி, இந்த நேரத்துல ஒரு போராட்டமான இதை பார்க்கறதா அதை பார்க்கறதா அதை பார்க்கறதா இதை பார்க்கறதா, இந்த வேலை வேற இருக்கு, அந்த வேலை வேற இருக்கு, இதை கவனிக்க முடியல, அதை கவனிக்க முடியல, அப்படியே மனசு அப்படியே உடையும். புரியுதுங்களா?
என்னதான் வந்தாலும் ஒரு நிம்மதின்னு ஒன்று வேணும் இல்லை? அந்த நிம்மதி எந்த கிரகம் கொடுக்குதுன்னா, உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் எது இருந்தாலும் சரி, தேவையான பணம் வரும். கொஞ்சம் தேவையான பணம் வரும். எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அந்த நிலைமையினை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதன் காரணமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். செவ்வாயுடைய சஞ்சாரம் 12ஆம் இடத்துல, அவரும் விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாயுடைய சஞ்சாரம் 12ஆம் இடத்துல, அந்த செவ்வாயும் விரயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 7ஆம் இடத்துல கேது. என்னங்க சொல்றது உங்களுக்கு? எதை சொல்றது, எப்படி சொல்றது? எல்லா கிரகங்களும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷனை வாட்டி வதைக்கணும். அப்போ எந்த கிரகமும் சாதகமா இல்லை. செவ்வாய் விரயத்துல, கேது சப்தமஸ்தானத்துல, 5-6 கிரகங்கள் ராசிக்குள்ள. இதை விட வேற என்ன சொல்றது? சரி, ஓகே. சந்திரன் சஞ்சாரம் எப்படி இருக்குது? திங்கக்கிழமை செலவை உண்டாக்கும். 12ஆம் சந்திரன் செலவு திங்கக்கிழமை இருக்கு. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மாலை வரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதி இருக்கும். எப்போ? வியாழக்கிழமை மாலை வரை. வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே என்ன பண்ணும், கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படும். கையில் இருக்கிற பணம் செலவாக ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நிம்மதி மூச்சு விடலாம். இந்த வாரம் நீங்கள் நிதானமாக, கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும். கையில் பணம் புழங்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை, மாலை வரை பார்த்தீங்கன்னா விரைய செலவுகள் ஏற்படும். இல்லை என்றால் அலைச்சல் ஏற்படும். உழைப்பு அதிகரிக்கும். வியாழக்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சந்தோஷமான நிலை உங்களுக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட நிம்மதியாக இருப்பீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மாலை வரை அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள், ராகு 12ஆம் இடத்துல, சனி பகவான் 12ஆம் இடத்துல, சுக்கிரன் 12ஆம் இடத்துல, புதன் 12ஆம் இடத்துல, சூரியன் 12ஆம் இடத்துல. இந்த 5 கிரகங்களும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து 5 விதமான விரய செலவுகளை, ஒரு விதமா கிடையாது. இங்க நிம்மதி வந்துச்சுன்னா அங்க ஒரு அடி விடும், அது சரியாச்சுன்னா இங்க ஒரு அடி விடும். இதை பார்க்கறதா, அதை பார்க்கறதா, இதுக்கு செலவு பண்றதா, அதுக்கு செலவு பண்றதா, இங்க போறதா, அங்க போறதா, எவ்வளவு குழப்பம் பாருங்க. நிம்மதியான தூக்கம் கூட வராது. நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு பக்கம் ஆசை இருக்கும், மறுபக்கம் தூக்கம் வராது. ஒரு பக்கம் ஒரு தேடல் இருக்கும், மறுபக்கம் அது கிடைக்காது. எப்படி பார்த்தா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் என்பது உங்களுக்கு இருக்கும். அதிகபட்சம் நெருக்கடி இருக்கும். ஆனால் இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எவ்வளவு செலவு வரப்போது பாருங்க. செலவு வந்தாலும் அது சமாளித்திடக்கூடிய அளவிற்கு பணம் கையில் இருக்கும், பணம் வரும். புரியுதுங்களா? செவ்வாயுடைய சஞ்சாரம் 11ஆம் இடத்துல. இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக இடம் கூட வாங்குவீங்க, வீடு கூட கட்ட ஆரம்பிப்பீங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செவ்வாயுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. கேது பகவான் ஞான மோட்சக்காரர்கள் 6ஆம் இடத்துல. எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு ஒரு திறமை, சக்தி, மனநிலை எல்லாமே இருக்கும். அப்போ கேதுவுடைய சஞ்சாரமும் செவ்வாயுடைய சஞ்சாரமும் உங்களை இந்த வாரம் பாதுகாக்கும். சந்திரனும் பெருமளையும் இந்த வாரம் உங்களை பாதுகாப்பார். அதே நேரத்தில் ஏதாயினும் ஒரு வகையில் விரை செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கையில் பணம் வைத்திருப்பவர்கள் அதுக்கு சரியான முதலீட்டை செலுத்துவது, வைத்துக் கொள்வது நன்மை அதிகரிக்கும். என்னன்னா கையில பணம் இருந்த செலவு ஆகும், எந்த வகையில செலவாயிடும். ராகு 12ஆம் இடத்துல, சனி 12ஆம் இடத்துல, சூரியன் 12ஆம் இடத்துல. சில பேர் வியாபாரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தண்ட செலவு கூட வரும், ஒரு அபராதம் கட்ட வேண்டிய நிலைமைகளும் வரும். அப்ப எல்லாத்தையும் நிதானமா இருங்க, கவனமா இருங்க. அவசரப்பட்டு எந்த வேலையிலுமே இறங்க வேண்டாம். யாரையும் நம்ப வேண்டாம். நீங்க உண்டு, உங்களுடைய வேலை உண்டுன்னு இருங்க. உங்களை சமாளிச்சிட முடியும். ஒரு பக்கம் 2 வலிமையான கிரகங்கள் செவ்வாயும் கேதுவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரத்துக்கு நிதானமா கடந்து போங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.